அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அனைத்து உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்க உள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. SCO எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பானது ஆசியாவில் செயல்படும் பாதுகாப்பு, பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒரு சர்வதேச அமைப்பாகும். ஜூன் 2001 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. சீனாவின் பெய்ஜிங்கில் SCO தலைமையகம் இயங்கி வருகிறது. ஆண்டுதோறும் SCO அமைப்பின் கூட்டம் சுழற்சி முறையில் ஒவ்வொரு உறுப்பு நாடுகளில் நடக்கிறது. சென்ற ஆண்டு சீனாவில் SCO கூட்டம் நடந்த நிலையில் இந்த ஆண்டு கிர்கிஸ்தானில் நடக்கிறது. அடுத்த ஆண்டுக்கான SCO கூட்டத்தை நடத்தும் பொறுப்பை வரும் செப்டம்பர் 1 பாகிஸ்தான் ஏற்க உள்ளது. இதனால் இதில் இந்தியாவின் பங்களிப்பு பற்றிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு நடக்கும் SCO கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடந்த ஏசியன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் அடுத்த ஆண்டு நடக்கும் SCO உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அனைத்து SCO உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கும் பாகிஸ்தான் சார்பில் அழைப்பு விடுக்கப்படும் என்று இஷாக் தார் பதிலளித்தார். மேலும் மாநாட்டில் பங்கேற்பது அந்தந்த நாட்டு தலைவர்களின் விருப்பம் என்றும் இஷாக் தார் தெரிவித்தார். சென்ற 2019 ஆண்டு நடந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் முதலே இந்தியா பாகிஸ்தான் உறவில் தீவிர விரிசல் ஏற்பட்டது. 2025 ஆண்டு பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் அதை மேலும் தீவிரமாக்கியது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்நிலையில் பாகிஸ்தானில் நடக்கும் SCO உச்சி மாநாட்டுக்கு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படும் என அந்நாட்டின் அமைச்சர் கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது.